ஆண்டவர் மக்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய் நற்செய்தி வாசகத்திலிருந்து வாசகம். அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீ கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் இரு வழிகளையும் வேறு வழிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறை ஆட்சி நின்று தொலைவில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவுக்கே புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் வெள்ளிக்கிழமையில் இருக்கின்றோம். வெள்ளிக்கிழமை என்றாலே தவக்காலத்தில் மிகவும் அற்புதமான ஒரு நிகழ்வும் எல்லா தவக்காலத்திலும் நம்முடைய ஆலயத்தை வைத்தும் நம்முடைய எண்ணத்திலும் குறித்திடும். வெள்ளிக்கிழமை சொன்ன உடனே ஒரு நிகழ்வு நமக்கு வரும். ஓகே, வேற ஏதாவது வெள்ளிக்கிழமை சொல்ற உடனே, தவக்காலத்தில் வெள்ளிக்கிழமை சொல்ற உடனே இயேசுவின் பாடுகள். திருஹிருதய மக்கள், நம்முடைய ஆலய மக்கள், அதுவும் தியானத்தில் இருக்கிறாங்க. ஒரு ஓரம் தியானம் முடிஞ்சாச்சு, உடனே முதல்ல அப்படி நினைச்சேன். ஒரு சிறிய ஏமாற்றம் தான். இன்னொரு முறை வெள்ளிக்கிழமை தவக்காலம் சொன்ன உடனே ஒரு நிகழ்வு நமக்கு ஞாபகம். என்ன நிகழ்வு? தவக்காலத்து இயேசுவின் திருக்காயங்கள், இயேசு இறந்த நாள். வேற ஏதாவது பாடு, பக்த முயற்சி, வேற ஏதாவது சொல்லுவாங்க. பக்கத்தை பக்கம் வர மாட்டேங்குது. திருப்பலி முடிஞ்சவொன்னு வந்து செய்ய செய்வோம் சிலுவைப்பாத இல்லையா? அதை மறந்துட்டு பார்த்தீங்களா? வெள்ளிக்கிழமை தவக்காலம், வெள்ளிக்கிழமை சொன்னாலே சிலுவை பாதை நம்முடைய எண்ணத்திற்கு வரணும் இல்லையா? எல்லா வெள்ளிக்கிழமையும் நடக்கும். 1 மணி நேரம் அல்லது 1/2 மணி நேரம் சிலுவை பாதையை, ஆண்டவருடைய பாதையை தியானித்துக் கொண்டிருப்போம். இன்னைக்கு முதல் வாசகம் ஓசாயா நூலில் எடுக்கப்பட்டது. ஓசாயா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. இந்த அழைப்பு அந்த இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் கிடையாது, வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்குமே இந்த அழைப்பு தான். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஒவ்வொருடைய பெயரை சொல்லி இறைவன் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுகின்றார். கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. உன்னுடைய பாவ நிலையிலிருந்து, உன்னுடைய உலக நிலையிலிருந்து மீண்டும் திரும்பி வா. ஆண்டவரோடு இணைய திரும்பி வா என்று இறைவாக்கினர் இஸ்ரேல் மக்களுக்கு கூறுகின்றார் என்று இறைவார்த்தையின் வழியாக ஒவ்வொருவருக்குமே கூறுகின்றார். இதனைத்
தொடர்ந்து வாசிக்கின்றோம். நீ உன் தீ செயலால் வீழ்ச்சியுற்றாய், இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள். அதை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய உலக நிலையினால் நீங்கள் வீழ்ச்சி கிடைக்கிறீர்கள். உலக ஆசையினால் இருக்கலாம், அல்லது பணத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கலாம், அல்லது பதவியின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கலாம். இன்று இந்த தவ காலத்தின் வெள்ளிக்கிழமைகளில், இந்த தவக்கால 40 நாட்களில் ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், மனம் வாருங்கள். தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானவற்றை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழிகளால் கனிகளை உமக்கு அளிப்போம் என்று ஆண்டவரிடம் திரும்பி நம்முடைய பாவத்திற்காக மனம் வருந்தி திரும்பவும் ஆண்டவரிடம் வருவோம். யாரெல்லாம் ஆண்டவரை வருகின்றீர்களோ அவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அதை தொடர்ந்து வாசிக்கின்றோம். ஓசையா 14ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனம் வருகிறப்படுகிறது. ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். கடவுள் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் அவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. அப்படி என்றால் நாம் நேர்மையோடும் நீதியோடும் இரக்கத்தோடு நடக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வழிகளில் நடக்கின்றோம். அதை தொடர்ந்து வாசிக்கின்றோம். நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கின்றார்கள், மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். நம்மை நாமே சேர்த்து பார்ப்போம். நேர்மையான உள்ளத்தோடு பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மனதோடு நாம் இருக்கின்றோமா? அவ்வாறு இல்லை என்றால் இன்று இறைவன் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகின்றார், என் மகனே, என் மகளே, திரும்பி வா. அதை தொடர்ந்து இன்றைய திருப்பாடலாசிரியர் நமக்கு அழைத்து விடுகின்றார். திருப்பாடல் 81ஆம் அதிகாரம் 10வது வசனம் பார்க்கப்படுகிறது. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே என்ன செய்யுங்க, எனக்கு செவிகொடுங்கள். ஆண்டவர் திரும்ப 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 நம்முடைய வந்து ஆண்டவரிடம் செவி கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் என்று நமக்கு கூறுகின்றார். அதோடு மட்டுமில்லாமல் திருப்பாடல் 81ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்க்கப்படுகிற துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள், நான் உங்களை விடுவித்தேன். நாம் துன்ப வேளையில் ஆண்டவரை பற்றிக் கொள்கின்றோமா அல்லது தன்னுடைய நிலையை பற்றிக் கொண்டிருக்கின்றோமா? அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து வாசிக்கின்றோம். திருப்பாடலாசிரியர் கூறுகின்றார், என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள், நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுகிறேன். இஸ்ரேலே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கின்றோமா? அதை தொடர்ந்து இந்த நற்செய்தி வாசகத்தில் 2 கட்டளை கடவுள் கொடுக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுக்கின்ற கட்டளை இதுதான். ஒன்று, கடவுளை அன்பு செய்ய வேண்டும். இன்னொன்று, உங்களை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்யுங்கள். உன் கடவுளை எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும் என்றால், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக. இதுதான் முதல் கட்டளை. கடவுளை அன்பு செய்ய வேண்டும். இரண்டாவது, நம்மை அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்ய வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது தவக்காலத்தில் கடவுளுடைய பயணத்தில் நாம் தியானிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை பாதை கரடுமுரடான வாழ்க்கை பாதை இருந்தால், எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 முறை கீழே விழுந்து எழுந்து நடக்கின்றார், அதே போல நாமும் விழுந்த இடத்தில் நடக்காமல், பாவம் என்கின்ற ஒளியில் விழுந்து நடக்காமல் எழுந்து மீண்டும் நடக்க நம்மை அழைக்கின்றார் நம்முடைய இறைவன். அது மட்டுமில்லாமல் இந்த தவறுகளாகவும் நாம் நம்மோடு இருப்பவர்களுக்கு அன்பு செய்வர்களாகவும் அவர்களுடைய குற்றங்களை மன்னிப்பவர்களாகவும் அவர்களுக்கு இறக்க காட்டுவர்களாக இருக்கின்ற பொழுது நான் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதுபடி நடக்கின்றோம். எனக்கு புரியவில்லை. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் கூறப்படுவது போல
விண்ணரசு நெருங்கி விட்டது, மனமாறி நற்செய்தி நம்புங்கள். இந்த வார்த்தையை நற்செய்தி நம்பக்கூடிய ஆற்றலை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் பொழிய வேண்டியதற்காக இந்த திருப்பணியில் தொடர்ந்து ஜெபிப்போம். என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய அருளும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக.